இந்த வீடியோ பார்க்க வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். முக்கியமாக நம்மளோட கிரிக்கெட் சேனலோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஹாய். ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களுமே நேற்றுக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கிருப்பீங்க. ஏன்னா ஐபிஎல் 2026 ஆரம்பிச்சதுலேருந்து சிஎஸ்கே டீம் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுக்கல. ஹேட்ரிக் ஆஃப் லாஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம சிஎஸ்கே பட்ட கஷ்டம் என்னன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் பாயிண்ட் டேபிளில் நம்ம இது முதல்ல வந்ததே கிடையாது. போன வருஷம் அந்த ஒரு மோசமான ரெக்கார்டு. அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்கில் இந்த வருஷம் ஆரம்பித்தோம் வந்து அந்த ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட்டையாக இருந்தது. அன்புடனில் தொடர்ந்து 7 மேட்சஸ் கிட்ட லாஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்கே மேட்ச் கொஞ்சம் பயத்தோட தான் ஆரம்பிச்சது. ஆனால் சூப்பரான ஒரு கிளினிக்கலான வெற்றியோட சிஎஸ்கே வந்திருக்காங்க. சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்சோட ரிவ்யூ வீடியோ பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சிஎஸ்கே ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாரோட கேப்டன்சியை நிறைய கொஷின் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு பதிலடி. அதே மாதிரி ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கோட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பெருசாக இல்லை. அதே மாதிரி போலர்ஸுக்கு சரியான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி நான் பல டவுட்ஸோடு இருந்தேன். அதே சமயத்தில் நான் ஒரு பிளேயிங் லெவனை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அந்த பிளேயிங் லெவன் தான் மேட்சப்பில் இருந்தது. ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, நான் நூர் அகமதை கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலான்னு நான் நினச்சேன். பட் நூர் அகமதை நாங்கள் வந்து ரெஸ்ட்டு கொடுக்க போகிறதில்ல. போன வருஷம் பர்ஃபுல் கேப் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்த ஒரு பிளேயரு. அதே சமயத்தில் இந்த வருஷமும் நல்லா பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் எடுத்திருந்தோம். பரவாயில்ல, 3 மேட்ச் அடி வாங்கினாலுமே நாங்கள் அவரை பேக் பண்ணுறோன்றது. இந்த சீசனில் சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் எடுத்த முதல் விக்கெட் நம்ம நூர் அகமது எடுத்தது தான். அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விக்கெட். அசுதோஷ் சர்மா அவர் வந்திருந்தா ஒரு மிகப்பெரிய டேமேஜை வந்து பண்ணியிருப்பார். ஒரு 6 போனதுக்கப்புறமா கொஞ்சம் பந்து லென்த்தை கொஞ்சம் இழுத்து போட்டார். ஆஃப் சைடில் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைஸ் பண்ண பார்த்து அவுட் ஆகிட்டார். அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், ருத்ராஜ் கெய்க்வாரோட அந்த கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கே மேட்ச்சில் அவர் 2024 ஐபிஎல்ல பண்ணும்போது தோனி பின்னாடி இருந்தார் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் வந்து ஸ்பின்னர்ஸை பெருசாக பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா சேப்பா கண்டிஷன் அந்த டைமில் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸை அசிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் போன வருஷம் டோட்டலி சேஞ்ச் ஆயிருச்சு. ஃபுல்லாக பேட்டிங் பேரடைஸாக மாறிச்சு. அதே மாதிரி பார்த்தா இந்த வருஷம் வரும்போதும் பேட்டிங் பேரடைஸாக தான் மாறி இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம பஞ்சாப்க்கு அகெயின்ஸ்டாக ஆடும்போது இதே ஒரு 210 அந்த ஜோனில் அடிச்சிருந்தோம். அகைன் இப்போ 212 அடிச்சிருக்கோம். 213ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சேஸபிள் தான். ஏன்னா டிசி கிட்ட தரமான பேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஒரு அருமையான வெற்றி. அது மட்டும் இல்லாமல் என்னோட பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷனில் குர்ஜப்ரீத் சிங் உள்ளே வந்தார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி சிஎஸ்கே கடந்த ஒரு 5 வருஷத்தில் பண்ணாத அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஃபீல்டிங்கை வந்து இன்றைக்கி மேட்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. கலீல் அகமதை மட்டும் தூக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரையுமே வந்து நிறைய, அதுவும் முக்கியமாக நூர் அகமதை வந்து ஒரு 6 வந்து சேவ் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா 4 ரன் கிட்ட சேவ் ஆச்சு. அது இல்லாமல் ஜேமி ஓவர்டன் வந்து ஒரு 4 வந்து சேவ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் ஃப்ளையிங் கேட்ச் உங்களுக்கு வந்து பழைய ஒரு சுரேஷ் ரெய்னாவோட ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி ஃபுல் டீமே வந்து அந்த அத்லட்டிசம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதே சமயத்தில் நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜேமி ஓவர்டனோட ஃபீல்டிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு பிரெவிஸ் வந்தது அந்த ஃபார்ச்சூன்லேயே தெரிஞ்சது ரொம்பவே சேஃபஸ்ட் ஹேண்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நூர் அகமது ஒரு நல்ல ஃபீல்டராக இருக்கார். சர்ஃப்ராஸ் கான் ஒரு அருமையான ஃபீல்டராக இருக்கார். உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்ல தேவையில்ல. விக்கெட் கீப்பர் நம்மளோட சஞ்சு சாம்சனே உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. ஓரளவுக்கு ஒரு 7 to 8 ஃபீல்டர்ஸ் கிட்ட சிஎஸ்கேல நல்லா இருக்காங்க. அன்டில் உங்களுக்கு டூபே, அதே சமயத்தில் அகில் ஹுசைனோட ஃபீல்டிங் வந்து நான் சொல்லுமே வேற லெவலில் இருந்தது. அண்ட் டூபே, இன்னொன்று நான் சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா கலீல் அகமது. இந்த 2 பேர் மட்டும் தான் கொஞ்சம் ஃபீல்டிங்கில் வீக்கராக இருக்கிறாங்க. அகைன் அதை கொஞ்சம் வந்து அந்த ஃப்ரோஸ்டர் வந்திருக்கிறாரு. கொஞ்சம் இன்னும் ப்ராக்டிஸ் கொடுத்து இவங்களெல்லாம் கொஞ்சம் தேத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மேட்ச்சில் அந்த முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கிரிக்கெட் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த சந்தோஷத்தோடய நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டெய்லியும் கன்சிஸ்டன்ட் வீடியோன்றது போட்டுட்ருக்கோம். செமஸ்டர் எக்ஸாம் இது அதுன்னு எது இருந்தாலும் சரி உங்களுக்கான வீடியோ வந்துட்டே இருக்கும். அதே சமயத்தில் நான் படிக்கிற வேலையை பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப முக்கியமாக நேற்றுக்கு மேட்ச்சில் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாலாம் இல்லை. ஏன்னா ஒரு மாதிரி டவுன் டு ஹெர்த் தான் வந்து எல்லா சிஎஸ்கே ரசிகர்களுமே இருந்தாங்க நேற்றுக்கு மேட்சை பொறுத்த வரைக்குமே. பட் சேட்டை செய்ய வந்தல்லேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சு சாம்சன் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸு சேட்டனு. ஏன்னா நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட, சஞ்சு சாம்சன் இன்னும் சிஎஸ்கே தன்னோட ஃப்ரான்ச்சைஸியாகவே நினைக்கல. அவரோட பேட்டிங் பொசிஷன், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கார்டு எடுக்கிறதுலேருந்து கீப்பிங் பண்ணும்போது வந்து திருன்னு முடிக்கிறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடும்போது வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ப்ரெஷர்டாக இருக்கிறாரு. அவர் வந்து சிஎஸ்கே தான் டீம் மாதிரி நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன் இந்த மாதிரி ஆறாரு? சஞ்சு சாம்சன் வந்து வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு மிகப்பெரிய மேட்சஸ்லாம் ஆடிட்டு அதில் வின்னர்ஸாக ஆகிட்டு இங்கே வராரு. ஏன் இந்த மாதிரி ஆகுது நம்ம யோசிக்கும் போது அவர் இன்னைக்கு அந்த ஒரு இன்டர்வியூவில் நேற்றுக்கு வந்து சொல்லியிருந்தார் என்னன்னா, நான் 3 மேட்ச் என்ன பண்ணேன்றது தெரியும். பேக் டு த பேசிக்ஸ் நான் வந்து போனேன். திருப்பியும் முதலேருந்து நம்ம ஃபீல்டில் வந்து இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும்
இருந்தால் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவோட சில சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ சஞ்சு சாம்சன் ஃபுல்லி கமிட்டட் டு சிஎஸ்கே. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் கிட்ட போய் பேசுகிறாரு. நான் அதான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு ஏதாவது ஈகோ கிளாஷ் இருக்குமா அப்படின்லாம் நிறைய வந்து இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட மூவ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தார். அதே சமயத்தில் வந்து சஞ்சு சாம்சன் வந்து பவுலர்ஸ் கிட்டலாம் வந்து ஒரு 6 போனாலும் போய் பேசுகிறாரு. இதை தான் நான் சிஎஸ்கே கிட்டேருந்து எதிர்பார்த்தேன். அதுவும் சர்ஃப்ராஸ் கான் அந்த ஒரு கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறமாவும், நூர் அகமது அந்த ஒரு 6 சேவ் பண்ணதுக்கு அப்புறமாவும், ஃபீல்டிங்கில் ஒரு அத்லட்டிசம் கிடைச்சது, ஒரு யங்கான ஒரு எனர்ஜெட்டிக்கான வைப் கிடைச்சது. ஏன்னா பஞ்சாப் மேட்ச்சில் 12 ஓவர்ஸ்லேயே வந்து தோல் தொங்கிருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட அஸ்வின் வந்து சொல்லியிருந்தார் கமெண்ட்ரிலாம் பார்த்துட்டு. அந்த ஒரு விஷயம் சிஎஸ்கே கிட்ட அந்த எனர்ஜின்றது திருப்பி பூஸ்டப் ஆயிருக்கு. முக்கியமாக ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சிக்கு ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன். ஏன்னா பவர் பிளேலே வந்து அகில் ஹுசைன் முதல்ல அகில் ஹுசைன் கொண்டு வருவாரா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை மேட் ஹென்ரி கொண்டு வந்துருவாங்களோட, பட் அகில் ஹுசைன் கொண்டு வந்தாங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரியே கொண்டு வந்து பவர் பிளேயில் பவுலிங் கொடுத்தாங்க. உண்மையிலே 10 ரன் 2 ஓவரில் வந்து மொத்தமாக 20 ரன் கொடுத்துருக்கிறாரு. ஓவருக்கு 10 ரன் கொடுக்குறதுன்றது இங்கே நார்மல் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் வந்து அந்த ஒரு பக்கம் அந்த பிளான் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலீல் அகமத் கொஞ்சம் லைன் அண்ட் லென்த்தில் மிஸ் பண்ணுறாருங்க. கலீல் அகமத் என்னன்னு தெரியல, நிறைய டாட் பால்ஸ் வந்து போட்டிருக்கிறாரு இதுக்கு முந்தின மேட்ச்சில். அதே சமயத்தில் நல்ல ரன்ஸும் கொடுக்குறாரு. கொஞ்சம் அவரோட பவுலிங்கில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அரௌண்ட் த விக்கெட் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அரௌண்ட் த விக்கெட் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். அரௌண்ட் த விக்கெட்லேருந்து போடுறது வந்து பெருசாக அவருக்கு வந்து சரியாக அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. அரௌண்ட் த விக்கெட் பெருசாக ஸ்விங் ஆகாத போது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே கொண்டு வரலாம். அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கலீல் அகமத் ஸ்டிக் ஆன் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு குர்ஜப்ரீத் சிங்கை 7th ஓவர் நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாட் கொண்டு வந்தது மாஸ்டர் ஸ்ட்ரோக். நான் ஒரு ஸ்பின்னர் கிட்ட தான் போகிறாரு, முக்கியமாக நூர் அகமது நான் நினச்சேன் பவர் பிளே முடிஞ்சதுனால. பட் ஸ்ட்ரெயிட்டாகவே குர்ஜப்ரீத் சிங் கிட்ட கொடுத்து பாலை வந்து நீ போடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் நான் என்ன நினச்சேன், குர்ஜப்ரீத் சிங்கை உங்களுக்கு பவர் பிளேலையும் போடுவார், அதே சமயத்தில் டெத்துலேயும் வந்து ஒரு 3 ஓவர் கிட்ட வச்சுப்பாங்கன்னு நான் நினச்சேன். அப்படிலாம் யோசிக்காமல் அவரை வந்து டெத்து வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கோட்டாவை முடிச்சார். அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். சரி, குர்ஜப்ரீத் சிங் போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே ஓவர் 10 கொண்டு வந்தார். நான் அடுத்து ஸ்பின்னர்ஸ் வந்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஓவர் 10 கொண்டு வந்தார். ஓவர் 10 இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து சேட்டன் ஒரு 100 போட்டுட்டார். அந்த 115 வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஓவர் 10ஓட இந்த மிக முக்கியமான பர்ஃபார்மன்ஸாக முக்கியம். மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்கும்போது நான் என்ன நினச்சேன், சரி ஓவர் 10க்கும் சஞ்சுக்கும் ஷேர்டாக கொடுத்துடலாமா. ஏன்னா சிஎஸ்கேக்கு பவுலர்ஸ் நல்லா போடுறதே பெரிய விஷயம். அதே முக்கியமாக சேப்பா கண்டிஷன் இப்போ பேட்டிங் கண்டிஷன் மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம டிசி ஆரம்பித்த அந்த பேட்டிங் ஃப்ளோக்கு நான் என்ன நினச்சேன், அவ்வளோதான் மேட்சே முடிஞ்சிச்சுன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறமா அன்ஷுல் கம்போஜ் நான் சத்தியமாக சொல்கிறேங்க, சூப்பராக bowling போகிறாரு. நான் அவரை சொல்லிக்கிட்டே இருந்தேன், இஸ் அ கோ டு மேன் ஃபார் சிஎஸ்கேன்னு கரெக்டாக பண்ணார். என்னன்னா இப்போ ஓவர் 10 மாதிரி அந்த bowling பர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக இந்த டாடா ஐபிஎல்ல இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் அந்த ஒரு ட்ராக்காக பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக தான் இருக்குது. அந்த மாதிரி பிச்சர்ஸ்லாம் அந்த இடத்துல இந்த மாதிரி பவுலர்ஸ் நல்லா போடும்போது கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணி மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ அன்ஷுல் கம்போஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக எனக்கு தெரிஞ்சு டெத் ஓவருக்கு அன்ஷுல் கம்போஜை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நோ பால் போடுறாருங்க. போன வாட்டி அந்த டிம் டேவிடுக்கு நோ பால் போட்டார், அந்த மாதிரி லாஸ்ட் ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நோ பால் போட்டார். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நோ பாலில் நூர் அகமதும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமாக அன்ஷுல் கம்போஜை ஒர்க் பண்ணாலும். நூர் அகமது வந்து இன்னொன்று சொல்கிறேன், அஸ்தோஷ் சர்மாவுக்கு பவுலிங் போடும்போது அவர் ஸ்டெம்பு கிட்டே வரல தெரியுமா, கால் வந்து முன்னாடி ஸ்டெம்புக்கு முன்னாடியே வந்து லேண்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் கணிச்சிட்டார். ஏன்னா நம்ம நிறைய நோபால் போடுறோன்றது, அதே மாதிரி வந்து அன்ஷுல் கம்போஜை கொஞ்சம் கணிச்சிட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி நம்ம பேட்டிங்னு வரும்போது இப்போ இவ்வளோ பாசிட்டிவ் சொல்லியிருந்தேன். ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாலே ஸ்பின்னர்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலையோ, என்ன ப்ரோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேப்டன்சின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சுக்கு ஸ்பின்னர்ஸை இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அதை பக்காவாக யூஸ் பண்ணார். மொத்தமாகவே 5 ஓவர்ஸ் தான் வந்து ஸ்பின்னுக்கு வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி நூர் அகமதுக்கு அந்த 3வது ஓவர் கொடுக்கும்போது எதுக்கு ஒரு ஸ்பின்னருக்கு எக்ஸ்ட்ரா ஓவர் தராங்க, மேபி ஏன்னா ஆல்ரெடி அடி வாங்கிட்டாரு. கலீல் அகமத் அண்ட் அந்த மாதிரி கொடுக்காம நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஏன் அகில் ஹுசைன் கிட்ட இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நூர் அகமது எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுக்கும்போது தான் அந்த விக்கெட்டுன்றது வந்தது. ஈக்குவல் இன்டர்வல்ஸில் விக்கெட் எடுக்கிறதுக்கான காரணமும் ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தார். அதே சமயத்தில் ஃபீல்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபைனாகவே தேர்ட் மேன் வச்சுருந்தாங்க. அதனால் நிறைய ஃபோர்ஸ் வந்து கட் பண்ண முடிஞ்சுது. போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எட்ஜில் நிறைய ஃபோர் போச்சு. அதே சமயத்தில் வந்து அந்த லாஸ்ட் 2 ஓவரில் வந்து ஒய்டி அக்கரோட பிளான் இந்த வாட்டி ரொம்பவே சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மிட் ஆஃபில் சூப்பரான கேட்சிங்கும் இருந்தது. ஃபீல்டிங் எக்ஸலன்ட். கேப்டன்சி ருத்ராஜ் கெய்க்வாட் கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சூப்பருங்க, இது அப்படி கீப் இட் அப் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பாசிட்டிவ்ஸும் சொல்லியாச்சு. நெகட்டிவ்னு வரும்போது என்னென்னா அந்த பேட்டிங் அப்ரோச் பார்க்கும்போது ஒரு 20 ரன் ஷாட் இந்த மேட்ச் சிஎஸ்கே தோத்தாங்க, அடி வாங்குறாங்க தான் நம்ம நினச்சோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த பவர் பிளேயில் 60 ரன் விக்கெட் விடாமல் ஆடிட்டாங்க. நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு ஓல்டேஜ் ஸ்டைல் மாதிரி ஆடுறாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ஓல்டேஜில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த 50 ரன் 60 ரன் வித்தவுட் லாஸ் ஆஃப் விக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து டீமுக்கு பயங்கரமாக வேல்யூ ஆட் பண்ணோம். ஆனால் ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் 44ல் அடிச்சிட்டு இருக்காரு.
பவர் பிளேல ருத்ராஜ் கெய்க்வாட் எதுவுமே டேக் ஆன் பண்ணாமல் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து டேக் ஆன் பண்ணது எனக்கு நான் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த ஸ்கோர் போர்டையே வந்து ஓரளவுக்கு குறைச்சிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் ஒர்க் ஆன் பண்ணி பவர் பிளேல அடிக்க போகலாம். ஏன்னா சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப் ரொம்ப டீப்பாக இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்பை வச்சு ஒரு 235லேருந்து 240 கூட நேற்றுக்கு மேட்ச்சில் அடிச்சிருக்கலாம். அண்ட் ஆயுஷ் மாத்திரையை பொறுத்தவரைமே வந்து பவர் பிளேல ஆடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக ஆடுவாருங்க. ஃபேஸஸை வந்து பயங்கரமாக ஆடுவார். பட் இருந்தாலுமே அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் தான் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுறதுன்றது. வந்து ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணார். கொஞ்சம் சென்னை கண்டிஷன் வந்து வேர்வெல்லாம் நம்மளுக்கு வீட்டில் இருக்கும் போதே ஃபேன் போடாமல் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கொட்டுது. மேட்ச்சில் இன்டென்சிட்டியோடு ஆடும்போது எவ்வளோ உங்களுக்கு வேர்வை கொட்டும், அதே தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வேர்வுன்றது கொட்டுச்சு. ஸோ கொஞ்சம் அவர் எக்ஸாஸ்ட் ஆகிட்டார். அவரை வந்து ஓப்பனிங்கில் அனுப்பி விட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங்கில் அனுப்பி விட்டால் உங்களுக்கு பவர் பிளேலேயே வந்து 70 ரன்ஸ் கண்டிப்பாக மினிமம் வந்துடும். ஷோர் ஷாட்டாக 70 ரன்ஸ் வந்துடும். ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறாரு. ஏன்னா அது வந்து மிடில் ஓவர்ஸுக்கு செட் ஆகும். ஏன்னா இப்போ எல்லா டீம்ஸுமே யோசிக்கிறது என்ன தெரியுமா, பவர் பிளேவை வின் பண்ணணும். பவர் பிளேயில் நம்ம வந்து ஒரு 70-80 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டா அதுக்கப்புறமா ஸ்லோ டவுன் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெத் ஓவர்ஸ் வரும்போது பிக் பண்ணிக்கலான்றது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ருத்ராஜ் கெய்க்வாட் திருப்பி 1 டவுன் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவரோட பெஸ்ட் பொசிஷன் ஓப்பனிங் தான். எனக்கு என்னவோ அந்த 2 பெஸ்ட் பேட்டர்ஸ் ஸ்டில் ஓப்பனிங் பண்ணுறது எனக்கு செட் ஆகலை. ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் ஆடினா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு டீம் காம்பினேஷன் மாற்ற மாட்டாங்க. ஆயுஷ் மாத்திரை 1 டவுன்லேயே நல்லா ஆடுறதுனால பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சேம் பிளேயிங் 11ஓட போனாலுமே வந்து பக்காவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கலீல் அஹ்மத் கொஞ்சம் அவரோட பவுலிங்கை வந்து டிசிப்ளினாக வச்சுக்கணும். அதே சமயத்தில் வந்து டூபே வந்து எண்டோஸ் ரன் பண்ணதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து பிரெவிஸை தான் அனுப்பியிருக்கணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடும்போது, ஸ்பின்னர்ஸ் ஆடும்போது வேணா டூபே அனுப்பியிருக்கலாம். ஆயுஷ் வர போகிற அந்த பொசிஷன்லேயே நான் வந்து டூபே வந்திருக்கலாமோ நினச்சேன். பட் ஏன்னா ஆயுஷுக்கு வந்து மோஸ்ட்லி பேட்டிங் தர வேணான்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா உங்களுக்கு டூபே வந்தார்னா அத்து சர்ஃப்ராஸ் கான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெவிஸ், ஓவர்டன் அண்ட் அகில் ஹுசைன் கூட நீங்கள் இம்பாக்ட் பிளேயராக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அட்டாக்கிங் மைண்ட் செட்டில் நினச்சேன். பட் இருந்தாலுமே ஆயுஷ் அவரோட வேலையை பக்காவாக முடிச்சிருந்தார். சிஎஸ்கே ஒரு கிளினிக்கல் வின்னு. உங்களோட கருத்துக்கள் என்ன சிஎஸ்கேவோட இந்த மேட்சை பற்றின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் கூட இருக்க போது அதுக்கான உங்களோட பிளேயிங் லெவனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக அப்படியே தெரிஞ்சுக்கிறது நம்மளோட கிரிக்கெட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃபேவரட் சேனல் அண்ட் ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தரமான அப்டேட்ஸ் எல்லாம் பாய் நண்பர்களே.